ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் மழைக்கு எதமாக நல்லா சூப்பராக மொறுன்னு காளான் சில்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு ஒரு 400 கிராம் அளவுக்கு நான் காளான் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவும் அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் எடுத்திருக்கேன். இதில் பாதி அளவு, அதாவது 1 டேபிள் ஸ்பூனுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு ஒரு அரை எலுமிச்சை பழத்தோட சாறு இதில் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் ஆப்ஷனல். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஓரளவு கலந்ததும் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கெட்டியாக பேஸ்ட் மாதிரி கரைச்சிக்கோங்க. பஜ்ஜிக்கு மாவு கரைப்போம் இல்லையா, அதை விட கொஞ்சம் கெட்டியாகவே நம்ம இந்த பேட்டரை ரெடி பண்ணிக்கணும். நம்ம தண்ணி சேர்க்கும் போதே நமக்கு தெரியும் எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னு. ரொம்பவும் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப லிக்யூடாக போயிடும். சில்லி காளான் போடுறதுக்கு தேவையான பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்ச மஷ்ரூம்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். காளான் எல்லாம் இதில் ஆட் பண்ணதும் இதை நம்ம கைகளை யூஸ் பண்ணி நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கையால் பிரட்டி வைக்கும் போது தான் மசாலா எல்லாமே அதில் நல்லா அப்சர்வ் ஆகும். இதை அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒரு கடாயில் எண்ணெயை மிதமான சூட்டில் சூடு பண்ணிக்கோங்க. ரொம்ப சூடாக இருந்தாலும் கருகி போயிடும். ஹீட்டு கம்மியாக வச்சு வறுத்தாலும் அதில் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஹீட் கொஞ்சம் மீடியமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக எடுத்து ரொம்ப பொறுமையாக பொரிச்சு எடுக்கணும். இந்த ரெசிபி ரோட்டு கடைகளெல்லாம் கூட கிடைக்கும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட ஈவினிங்கில் நீங்கள் ஸ்நாக்காக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறம் கண்டிப்பாக மறந்துடாமல் சாப்பிடும்போது லைட்டாக லைமை கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.